சென்னை பல்லாவரம் அருகே அண்மையில் புனரமைக்கப்பட்ட சிட்லப்பாக்கம் ஏரிக்கரை சுற்றுவட்டார மக்களின் பொழுதுபோக்கு மையமாக மாறியிருக்கிறது. மக்களால் குப்பைகளை கொட்டும் இடமாக பயன்படுத்தப்பட்ட சிட்லப்பாக்கம் ஏரியை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு சீரமைத்தது. 2 கிலோமீட்டருக்கு பறந்து விரிந்துள்ள ஏரி தூர்வாரப்பட்டதால் தற்போது தண்ணீர் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் பறவைகள் அதிக அளவில் வருகை தருவதால் பொதுமக்கள் குடும்பமாக ஏரிக்கரைக்கு வந்து பறவைகளை கண்டு ரசிக்கின்றனர். அதாவது வெயில் காலத்திலே வேற எங்கேயும் வராத பறவை சிட்லப்பாக்கத்து வந்திருக்கு. கடும் வெயிலில் அதாவது நான் ஒரு பறவை எடுக்கிறதுக்கு கூட ஒரு 60-70 கிலோமீட்டர் போவேன். கரிகில்லி வேடந்தாங்கல் வரைக்கும் போவேன். நானும் என் சன்னும் போவோம். ஆனால் இங்கே பார்த்தானா என் வீட்டிலேருந்து 800 அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே நான் அவ்வளோ பறவை எடுத்துகிட்டு இருக்கிறேன். பெரிய பறவை ஆர்வலர் சொன்னார், வேறு சதுப்பு நிலத்து கூட பள்ளிக்காரன் சதுப்பு நிலத்து கூட வரல, ஆனால் இங்கே அவ்வளோ பறவை வருது, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏரியை சீரமைப்பதற்கு முன்பு சொற்ப அளவிலான பறவைகளே வருகை தந்ததாக கூறும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தற்போது 30க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் ஏரிக்கு வருகை தருவதாக தெரிவிக்கின்றனர். அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இந்த சிட்லப்பாக்கம் ஏரிக்கு வரதை பார்க்க முடியும். அதனால் நாங்கள் எந்த பர்பஸ்க்கு இந்த ஐலாண்டு ஃபார்ம் பண்ணுமோ அந்த பர்பஸ் இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆகிருக்குன்னு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம். அண்ட் இது ஏன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் இங்கே தான் இந்த மாதிரி ஐலாண்டாக இருந்தால் தான் பேர்ட்ஸ் இங்கே தங்கி அவங்க இனப்பெருக்கம் செஞ்சு அடுத்த இயற்கையை பாதுகாக்கிற இன்னொரு இயற்கையாக மரங்களை எல்லாம் கிரியேட் பண்ணனா பேர்ட்ஸால் தான் முடியும். ஏரிக்கரையில் குழந்தைகள் விளையாடுவதற்கு ஊஞ்சல், சறுக்கு மரங்களும், சிறிய அளவிலான கிரிக்கெட் மைதானம், கபடி விளையாடுவதற்கு தனியாக இடம் ஆகியவையும் உருவாக்கப்பட்டு உள்ளது. ஏரிக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டு வடிவிலான இருக்கைகளில் அமர்ந்து இயற்கையை ரசிக்கவும் நண்பர்களுடன் அளவலாவும் இளைஞர்களும் அதிக அளவில் வருகை தருகின்றனர். இப்போ புதுசாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லி நான் ஒரு வீக்கெண்ட் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லோரும் வாக்கிங் போகிறதுக்கும் சரி அண்ட் மற்ற யூசேஜ் ரிலாக்ஸேஷனுக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே நான் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ நிறையா கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குது. மொத்தத்தில் சிட்லப்பாக்கம் ஏரி தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சிறந்த பொழுதுபோக்கு பூங்கா போல மாறியிருக்கிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்மோகனுடன் செய்தியாளர் கீதா. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.